சட்டப்பேரவை தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்து வருகின்றன. கூட்டணி புதிர்கள் விடுபட தொடங்கியுள்ள நிலையில் பரப்புரைகள் படிப்படியாக வேகமெடுக்க தொடங்கியுள்ளன. எந்த தொகுதியில் யார் போட்டியிடப் போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு கட்சி தொண்டர்கள் மத்தியிலும் சாதாரண பொதுமக்கள் மத்தியிலும் அதிகரித்திருக்கிறது. தற்போது சட்டமன்ற உறுப்பினர்களாக உள்ளவர்கள் மீண்டும் களமிறக்கப்படுவார்களா, புதியவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படுமா போன்ற கேள்விகள் எழுந்துள்ளன. இவற்றுக்கெல்லாம் பதிலளிக்கும் வகையில் மக்களின் மன ஓட்டத்தை நேரடியாக அறிந்து கொள்வதற்காக தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் நமது செய்தியாளர்கள் களமிறங்கி பணியாற்றி வருகிறார்கள். மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களது எதிர்பார்ப்புகளை அறிந்து வருகின்றனர். அந்த வரிசையில் இன்று நாம் ஆய்வுக்கு எடுத்துக் கொண்டிருப்பது தேனி மாவட்டம். இந்த மாவட்டத்தில் உள்ள சட்டப்பேரவை தொகுதிகளின் ஒட்டுமொத்த கள நிலவரத்தை செய்தியாளர்கள் ரமேஷ் கண்ணா, கோவிந்தராஜ், திருக்குமார், அருளானந்தம் ஆகியோர் உதவியோடு நமக்கு தர இருக்கிறார் செய்தியாளர் பாலாஜி. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்திருப்பது தேனி மாவட்டம். ஏராளமான இயற்கை எழில் கொஞ்சும் இந்த மாவட்டத்தின் பிற சிறப்புகளை பார்க்கலாம். தேனி 1996ஆம் ஆண்டு மதுரை மாவட்டத்தில் உள்ள பகுதிகளை பிரித்து உருவாக்கப்பட்ட இந்த மாவட்டம் பெரியகுளம், உத்தமபாளையம் ஆகிய 2 வருவாய் கோட்டங்களையும் தேனி, பெரியகுளம் உள்ளிட்ட 5 தாலுகாக்களையும் உள்ளடக்கியது. கேரள மாநில எல்லையை ஒட்டி அமைந்துள்ள இந்த மாவட்டம் மொத்தம் 2889 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள இந்த மாவட்டத்தில் மேகமலை கோடை வாசஸ்தலம், சுருளி நீர்வீழ்ச்சி, கும்பக்கரை அருவி போன்றவை அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வந்து செல்லும் இடமாக உள்ளது. வைகை அணை, வீரபாண்டி கௌமாரியம்மன் கோவில், ராயப்பன்பட்டி பனிமய மாதா கோவில், பெரியகுளம் பழைய பள்ளிவாசல் ஆகியவை இந்த மாவட்டத்தில் உள்ள முக்கிய இடங்களாகும். முல்லை பெரியாறு அணை மூலம் பாசன வசதி வரும் இம்மாவட்டத்தின் பிரதான தொழில் விவசாயமே. கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் நெல்லும், கூடலூர், ஓடைப்பட்டி, சுருளிப்பட்டி பகுதியில் திராட்சையும் அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகின்றன. பெரியகுளம் பகுதியில் சேலத்திற்கு அடுத்தபடியாக மாம்பழம் அதிக அளவில் விளைவிக்கப்படுகிறது. போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியின் சிறப்பம்சம் என்னவென்று பார்த்தோம்னா, போடிநாயக்கனூரில் ஏலக்காய் வர்த்தகம் பிரதான தொழிலாக நடைபெற்று வருகிறது. இங்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய ஏலக்காயின் மூலம் அந்நிய செலவாணி அதிக அளவில் கிடைக்கப்பட்டு வருகிறது. ஏலக்காய்க்கு விலை நிர்ணயிக்கக்கூடிய ஏல மையங்கள் போடியில் தான் அதிக அளவில் திகழ்ந்து வருகின்றன. சுற்றுலா தலமாக அறிவிக்கப்பட்டுள்ள குரங்கணி வாசஸ்தலமும் இங்குதான் அமையப்பட்டுள்ளது. இதற்கு அடுத்தபடியாக இளவம்பஞ்சு மற்றும் மிளகு மற்றும் காப்பி விவசாயமும் இங்கு பிரதான தொழிலாக திகழ்ந்து வருகிறது. இப்பகுதியில் விளைவிக்கப்படும் வாழைக்காய்களும் மாநிலத்தின் பிற பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டு வருகின்றன. ஆண்டு தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கையை அடுத்து கம்பம், பெரியகுளம், ஆண்டிப்பட்டி, போடிநாயக்கனூர் ஆகிய 4 தொகுதிகளை உள்ளடக்கியதாக உள்ளது தேனி மாவட்டம். 10,30,137 மொத்த வாக்காளர்களை கொண்ட தேனி தொகுதியில் ஆண் வாக்காளர்களின் எண்ணிக்கை 5,11,217, பெண் வாக்காளர்களின் எண்ணிக்கை 5,18,792, 3ஆம் பாலினத்தவர் 128 பேர். அதிக வாக்காளர்களை கொண்ட தொகுதியாக கம்பமும், குறைந்த வாக்காளர்களை கொண்ட தொகுதியாக ஆண்டிப்பட்டியும் உள்ளன.
கடந்த 2011ஆம் ஆண்டு நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக 2 தொகுதிகளிலும், திமுக மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலா ஒரு தொகுதியிலும் வெற்றி பெற்றன. முன்னாள் முதல்வரும் தற்போதைய நிதி அமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் இம்மாவட்டத்தில் உள்ள போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவரே. தேனி மாவட்டத்தின் முக்கிய பிரச்சனைகள் என்னென்ன? இம்மாவட்ட மக்கள் எதன் அடிப்படையில் வாக்களிக்கப் போகிறார்கள்? கள ஆய்வில் கிடைத்த தகவல்களை பார்க்கலாம். விவசாயிகள் அதிகம் வசிக்கும் தேனி மாவட்டத்தில் நீர்ப்பாசன வசதிகளை அதிகரிக்க வேண்டும் என்பது அனைத்து பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. போடி தொகுதியை பொறுத்தவரையில் அகல ரயில் பாதை அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் மற்றும் அடிப்படை வசதிகளை உருவாக்கி தர வேண்டும் என்பதும் மக்களின் கோரிக்கைகளாக இருக்கின்றன. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் 10-12 வருஷத்துக்கு முதல்ல சுற்றுலாத்தலம் அறிவிச்சுட்டு போனாங்க. அறிவிச்சுட்டு போனதோட சரி. ரெண்டாவது எந்த ஒரு அடிப்படை வசதி எங்களுக்கு செஞ்சு கொடுக்கல. ஃபால்ஸ் கட்டித்தரேன்னு சொன்னாங்க, கட்டித்தரல. மேற்கொண்டு மக்கள் வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் வந்தால் இது குடிநீருக்கு போக வேண்டிய தண்ணி இது எந்த ஒரு பொறுப்பான ஒரு இதில் மக்கள் வரமாட்டோம். அவங்கள்ட்ட சரி அவங்க செஞ்சுட்டு போயிடுறாங்க. மேற்கொண்டு முதலாக்குடிக்கு ரோடு போட்டு தரேன்னு சொன்னாங்க, போட்டு தரல. இப்போதைக்கு அறிவிச்சிருக்காங்க, நாங்கள் டாப்புக்கு ரோடு போட்டு தர்றோம், ரோடு கோய் போட்டு தரணும்னு சொல்லிருக்காங்க. அது நடைமுறைக்கு வந்து பார்த்தாத்தே நாங்கள் சந்தோஷப்பட முடியும். இந்த போடியை பொறுத்தளவுல ஏலக்காய் வியாபாரிகளுக்கு அகல ரயில் பாதை முக்கியமான ஒரு திட்டம். இந்த திட்டத்தை ரொம்ப வருஷமாவே கிடப்புல போட்டிருக்காங்க. அரை வழியா கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இன்னும் பூர்த்தி அடையாம இருக்கு. இதை வேகமா பட்ஜெட்ல பார்த்து பணம் ஒதுக்கி செஞ்சு கொடுத்தாங்கன்னு சொன்னா வியாபாரிகளுக்கு ஏலக்காய் வியாபாரம் போடியை பொறுத்தவரையில ஒரு முக்கியமான ஒரு தொழில். நிறைய குடும்பங்களை வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சம்சாரிகளுக்கு நல்லது, வியாபாரிகளுக்கு பெரிய ஒரு வரப்பிரசாதமா இருக்கும். கவர்மெண்ட்டுக்கு பெரிய வருமானம் வரும். பெரியகுளம் தொகுதியை பொறுத்தவரையில் விவசாயிகளின் நலனை காக்கும் வகையிலான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதே பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. 15 ஆண்டு காலமாக தேனியில GH இருந்தும் இயங்கப்படாமல் இருக்கு. ஒரு விஷ பூச்சிகள் தாக்கியோ நாய் கடிக்கோ ஒரு எமர்ஜென்சி ஒரு முதல் உதவிக்கு டாக்டர்களே இல்லை. மா அதிகமாக விளையுது. தமிழகத்தில் 2வது இடமா இருக்குது. ஆனால் போதிய விலை இல்லாத காரணத்தினால மா விவசாயிகள் பூரா கடுமையான பாதிப்புக்கு உட்பட்டு வருகிறார்கள். இப்பகுதி மக்களின் நீண்டகால கோரிக்கையான மா பதப்படுத்தும் தொழிற்சாலை, அதாவது கூழ் தயாரிக்கும் தொழிற்சாலை அமைக்கப்படுவது என்பது நீண்டகால கோரிக்கையாக இருந்து வருகிறது. சோத்துப்பாறை டேம் மிக பிரமாண்ட முறையில் சிறப்பான முறையில் கட்டப்பட்டிருக்காங்க. இந்த தமிழகத்தில் இந்த அணை 2வது இடத்துல மிக உயரமான 126 அடியை கொண்டதாக இருக்கின்றது. ஆனால் அந்த அணை கட்டுமான பணியின் போது உடைக்கப்பட்ட கற்களும் ஜல்லிகளும் அணையின் உட்பகுதியிலே போடப்பட்டிருக்கு. அந்த கற்களை அகற்றப்படாமல் விட்ட காரணத்தினால நீர்பிடிப்பு பகுதி குறைவாக இருக்கிறது. இதனால் ஒரு சின்ன மழை பெஞ்சா கூட இன்னைக்கு உடனே அந்த டேம் நிறைஞ்சிருது. பெரியகுளத்தில் உள்ள சோத்துப்பாறை அணை கட்டப்படும் நாட்களிலிருந்து அங்கு கொட்டப்பட்ட கற்கள் அகற்றப்படாததால் நீர் தேக்க பகுதிகள் குறைந்து காணப்படுவதால் இந்த பிரச்சனையும் அங்கு முக்கியமாக சந்தித்து வருகிறது. மேலும் பெரியகுளம் பகுதியில் உள்ள தேனி நகராட்சிக்குட்பட்ட அரசு மருத்துவமனை முடக்கப்பட்டு உள்ளதால் அந்த மருத்துவமனையை மீண்டும் திறக்க வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களின் முக்கிய பிரச்சனையாக உள்ளது. ஆண்டிப்பட்டி தொகுதியை பொறுத்தவரையில் படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் வகையில் தொழிற்சாலைகளை உருவாக்க வேண்டும் என்பது முக்கிய கோரிக்கையாக உள்ளது. எங்கள் பகுதியில் முக்கிய தொழில் விவசாயம் தான். இப்போ வறட்சியின் காரணமாக நாங்கள் கொட்டமுந்திரி தான் பயிரிட்டு இருக்கோம். மானாவாரியை மழையை நம்பி தான் நாங்கள் இந்த விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கொட்டமுந்திரி உடைக்கிறதுக்கு எங்களுக்கு இங்கே ஒரு ஃபேக்ட்ரி தயார் பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லைன்னா நாங்கள் வெளியூரில் போய் அதிக பைசா செலவழிச்சா நாங்கள் அதையும் பண்ண வேண்டியது இருக்குது. நான் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். இங்கே எல்லா எஜுகேஷன் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. லைக் ஸ்கூல்ஸ், காலேஜஸ், எல்லா காலேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னு சொல்லி எல்லா காலேஜஸும் இருக்குது. அதுக்கு அடுத்து நாங்கள் ஜாபுக்குன்னு ஒன்ஸ் போகிறோம் அப்படின்னா இங்கே அந்த மாதிரி எந்த ஒரு ஃபெசிலிட்டியும் இங்கே கிடையாது. ஏன்னா இப்போ பசங்கன்னா பார்த்தீங்கன்னா வெளியூரில் போய் வேலை பார்த்துருவாங்க. அதுவே பொண்ணுங்க நாங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்களை பேரண்ட்ஸ்
வெளியூருக்கு அனுப்புறதுக்கே பயப்படுவாங்க பிகாஸ் ஆஃப் த சொசைட்டி. அதனால வந்து இங்க ஆண்டிப்பட்டியில வந்து ஏதாச்சும் ஒரு ஃபேக்டரி வைஸ் தொழிற்சாலை இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கவர்மெண்ட் வந்து கட்டி கொடுத்து நாங்க வந்து இதுல வேலை பார்க்குறோம் அப்படின்னா வந்து பேரண்ட்ஸ் வந்து ஓகே சொல்லிடுவாங்க. ஸோ எங்களுக்காக வந்து இங்க ஒரு தொழிற்சாலை வந்து கட்டி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா நாங்க படிச்சுட்டு வேஸ்டா வீட்டுல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஆண்டிப்பட்டி தொகுதியில் விவசாயிகளும் நெசவாளர்களும் அதிக அளவில் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் வசிக்கும் நெசவாளர்களுக்கு கடந்த 2006ஆம் வருடம் டி சுப்லாவரம் பகுதியில் விசைத்தறி பூங்கா அமைக்கப்பட்டது. கடந்த 10 வருடங்கள் முடிந்துள்ள நிலையில் தற்போது இந்த பணியில் நிறைவேற்றப்படவில்லை. நெசவாளர்களின் வாழ்க்கை மேம்பாட்டிற்காக இந்த பணியில் விரைவில் முடிக்க வேண்டும் என்பது நெசவாளர்களின் கோரிக்கையாக உள்ளது. இந்த பகுதி விவசாயிகளுக்காக முதலமைச்சராக எம்ஜிஆர் இருந்தபொழுது திப்புரவு அணை திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. இந்த பணியும் தற்போது வரை நிறைவேற்றப்படவில்லை. மேலும் மேகமலை வனப்பகுதிகளில் சாலை வசதி, மின்சார வசதி, பேருந்து வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இன்று பல்வேறு கிராமங்களில் இருந்து வருகின்றன. இந்த பகுதிகளுக்கு அடிப்படை வசதிகள் அமைத்து தர வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. கம்பம் தொகுதியை பொறுத்தவரையில் திராட்சை விவசாயிகளின் நலன் பேண ஒயின் தொழிற்சாலை அமைக்கப்பட வேண்டும் என்பது மக்களின் நீண்டகால கோரிக்கையாக உள்ளது. கம்பம் தொகுதியில் நீண்ட நாளாக நிறைவேற்றப்படாத திட்டம்னா திராட்சையிலிருந்து ஒயின் தயாரிக்கிற தொழிற்சாலை வந்து அரசு வந்து நிதி ஒதுக்கி நீண்ட காலமாக செயல்படுத்தப்படாமல் இருக்குது. அந்த திட்டம் இங்கே நிறைவேறுச்சுன்னா இங்கிருந்து கேரளா போன்ற பகுதிகளுக்கு விவசாய கூலிகளாக சொல்கிறவங்களோட அந்த கஷ்டம் வந்து குறையும். இங்கே இருக்கிறவங்களுக்கும் அந்த விவசாய பிரச்சனை வந்து கொஞ்சம் குறையும். கம்பம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவில் இப்பகுதி மக்களின் வாழ்வாதாரமாக இருப்பது விவசாயம். இந்த விவசாயத்தில் நெற்பயிருக்கு அடுத்தபடியாக திராட்சை முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த திராட்சையில் ஆண்டுதோறும் விலை ஏற்ற இறக்கத்தால் விவசாயிகள் பெருமளவில் இழப்பை சந்தித்து வருகின்றனர். எனவே இப்பகுதியில் திராட்சை மூலம் ஒயின் தயாரிக்கும் தொழிற்சாலை அமைக்க வேண்டும் என்பது இப்பகுதி விவசாயிகளின் நெடுநாளைய கோரிக்கையாக இருக்கிறது. இத்தகைய பிரச்சனைகள் இருந்தாலும் தேர்தலின் போது கட்சிகள் அளிக்கும் வாக்குறுதிகள், வேட்பாளரின் தனிப்பட்ட செல்வாக்கு போன்றவை தேர்தல் வெற்றி தோல்வியை நிர்மாணிக்கும் காரணிகளாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சமகால அரசியல் சூழல் குறித்தும் தேர்தல் நடைமுறை குறித்தும் தேனி மாவட்ட இளைஞர்களின் எண்ணங்கள் என்னவென்பதை இப்பொழுது பார்க்கலாம். நீங்க இந்த தேர்தலை ஓட்டளிப்பீங்க, வாக்களிப்பீங்களா? நான் வாக்களிக்க மாட்டேங்க. ஏன்னா இப்போ ஓட்டளிக்கிற எல்லாருக்குமே அவங்களோட உரிமை கிடைச்சிருக்கான்னு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பாலான இளைஞருக்கு பிரச்சனையே வேலை வாய்ப்பு தான். எல்லாருக்கும் எப்போ வேலை வாய்ப்பு சமமாக கிடைக்குதோ அப்போ நான் ஓட்டளிக்கிறேன். சரி, நீங்க இந்த தேர்தலை வாக்களிப்பீங்களா? கண்டிப்பா வாக்களிப்பேன். ஏன்னா ஓட்டு போடுறது என்னோட உரிமை. ஸோ நான் கண்டிப்பா ஓட்டு போடுவேன் இந்த தேர்தலில். இந்த தேர்தலில் நீங்க சுயமா சிந்திச்சு ஓட்டு போடுவீங்களா, இல்ல உங்க அப்பா அம்மா சொல்ற கட்சிக்கு தான் வாக்களிப்பீங்களா? எதுக்காக அவங்ககிட்ட நான் கேட்கணும்? இது என்னோட உரிமை. எனக்கு ஓட்டு போடுற உரிமை எதுக்கு வந்திருக்கு? எனக்குன்னு தனியாக நாலேஜ் இருக்கு. அதனாலதான் எனக்கு ஓட்டு போடுற உரிமையை எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தேவையான திட்டங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க. அதுல எனக்கு பிடிச்ச திட்டங்கள் யார் சொல்றாங்க அவங்களுக்கு நான் கண்டிப்பா ஓட் பண்ணுவேன். எத்தனை திட்டங்கள் வந்து அமல்படுத்தினாலும் அது வந்து பாதி பேர் செய்வாங்கன்னு சொல்ல முடியல. நிறைய வந்து எதிர்பார்க்கறாங்க மக்கள். சொல்றாங்க, திட்டங்கள் சொல்றாங்களே தவிர அதை வந்து நம்ம செய்ய மாட்டேங்கிறாங்க. பாதி இது செய்யவே மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் செஞ்சா நல்லா இருக்கும். தேர்தலில் நீங்க ஓட்டுக்கு பணம் வாங்குவீங்களா? கண்டிப்பா வாங்க மாட்டோம். அது என்னோட உரிமை. நம்மளோட உரிமையை வந்து பணம் வாங்கினா அதை விற்கிற மாதிரி இருக்கு. நீங்க வந்து தேர்தலில் பணம் வாங்குவீங்க? கண்டிப்பான முறையில் வாங்க மாட்டேன் பணம். ஏன்னா அது என்னோட உரிமை. அதனால வந்து அதை வாங்கணும்னு வச்சுங்க வந்து நம்ம ஓட்டை வந்து அவங்க வித்த மாதிரி ஆகி போயிடும். நமக்கு வந்து அவங்க வந்து ஓட்டை வந்து வித்த மாதிரி போயிடும். வரப்போற முதல்வர் வந்து கல்வியிலையும் வேலை வாய்ப்புலையும் என்ன மாதிரியே இளைஞருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு உங்க எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு? வேலை வாய்ப்பை வந்து உயர்த்தணும். முந்தைய கவர்மெண்ட்ல வேலை வாய்ப்பை உயர்த்தினாங்க, இப்பயும் உயர்த்துவாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. இப்ப வந்து பார்த்தோம்னா இப்ப வந்து அரசியலுக்கு வர்றவங்க வந்து சுயலாபத்தால பணம் சம்பாதிக்கணும் அரசியலுக்கு வர்றாங்களா, இல்ல வந்து பொதுமக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்றக்காக அரசியலுக்கு வர்றாங்க? இல்ல சுயலாபத்துக்கான தான் வர்றாங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு மக்களுக்கு பிரச்சனைனா அதை வந்து சரியா எடுத்துக்கிற மாட்டாங்க. அதை சீக்கிரம் சரி பண்ணணும். காலேஜ்ல வந்து அரசியல் பேசுவதற்கும் கூட்டங்கள் நடத்தும் அனுமதிக்கலாமா? கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா வருங்கால இளைஞர் எல்லாமே காலேஜ் இதெல்லாம் படிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா அவங்களுக்கு பேசினாதான் ஒரு விழிப்புணர்வு இருக்கும். ஓட்டு போடுறத பத்தின இதுவும் தெரியும். மது வழக்கு கொண்டு வரப்பட எல்லாம் கொண்டு வரப்படும் சொல்றாங்க. உண்மையில கொண்டு வரக்கான சாத்திய கூறுகள் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. நாம நினைச்சா முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாது. ஸோ மதுவிலக்கு கொண்டு வரலாம். கண்டிப்பா கொண்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேனி மாவட்டத்தில் உள்ள வாக்காளர்களின் அரசியல் விழிப்புணர்வு எப்படி இருக்கிறது பார்க்கலாம். விஜயகாந்த் கட்சியினுடைய பெயர் என்ன? முழு பெயர் என்ன? தேசிய முற்போக்கு திராவிட கழகம். விஜயகாந்த் கட்சியினுடைய முழு பெயர் என்ன? தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இப்போ வந்து தமிழ்நாட்டில் எத்தனை சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு? 234. நீங்க சொல்லுங்க, தமிழ்நாட்டில் எத்தனை சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு? 234 தொகுதிகள். தற்போது தமிழ்நாட்டில் வந்து எதிர்க்கட்சி தலைவர் யார்? விஜயகாந்த். நீங்க சொல்லுங்க, எதிர்க்கட்சி தலைவர் யார்? விஜயகாந்த். மதிமுகவின் தேர்தல் சின்னம் என்ன? பம்பரம்.
இப்போ வந்து கேட்குறேன், தமிழ்நாட்டோட நிதி அமைச்சர் யார்? ஓ பன்னீர்செல்வம். இப்போ வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தேர்தல் சின்னம் என்ன? சுத்தி அதுபோல் சுத்தில் நட்சத்திரம். இப்போ வந்து 2Gனா என்னங்க? காட்டலை. காட்டலை. ஐயா 2Gனா என்னங்க? கட்டளை. ஐயா தெரியாது. தெரியாது. தேனி மாவட்டத்தில் எத்தனை சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு? 4 தொகுதிகள். 4 தொகுதிகள் இருக்கு. தேனி மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர் பன்னீர்செல்வம் எந்தெந்த துறைகளுக்கெல்லாம் அமைச்சராக இருக்காரு? இப்போ அது நிதித்துறையில் இருந்தார். இப்போ இந்த தெரியல, எனக்கு மறந்து போச்சு. இப்போ இந்த இதில் இப்போ தேனி மாவட்டத்தில் மொத்தம் எத்தனை சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு? 4 தொகுதி இருக்கு. தேனி மாவட்டத்தோட தேர்தல் அதிகாரி யார்? மாவட்ட ஆட்சித்தலைவர். மாவட்ட ஆட்சித்தலைவர். தமிழகத்தில் வந்து தேர்தல் ஆணையத்தை மாநில தேர்தல் தலைவர் யார்? ராஜேஷ் லக்லானி. இப்போ வந்து தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டங்கள் இருக்கு? தமிழ்நாட்டில் மாவட்டங்கள் நமக்கு தெரியலையே, இதெல்லாம் தெரியல. தேனி மாவட்டம் முழுவதும் பயணம் செய்து மக்களின் மனோட்டத்தை அறிந்து வந்திருக்கும் செய்தியாளர் பாலாஜி நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் பாலாஜி. தேனி மாவட்டத்தின் ஒட்டுமொத்த நிலவரம் என்ன? விவசாயத்தை அடிப்படை தொழிலாக கொண்டுள்ள தேனி மாவட்டத்தில் விவசாயம் சார்ந்த பிரச்சனைகளை வந்து வாக்குகளை நிர்ணயம் பண்ணும் சக்தியாக காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக பார்த்தோம்னா பெரியகுளம் மற்றும் வந்து போடிநாயக்கன் ஒரு பகுதியில் வந்து அதிக அளவு மாம்பழம் விளைவிக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டு மாம்பழத்திற்கு உரிய விலை கிடைக்காதனால இந்த பகுதி விவசாயிகள் கடும் இன்னலுக்கு உள்ளாகி வர்றாங்க. இதனால இந்த பிரச்சனை போக்குவதற்காக இந்த பகுதியில் வந்து மாம்பழம் பதப்படுத்தும் தொழிற்சாலை ஆரம்பிக்க வேண்டும் என்று பல ஆண்டுகளாக மாம்பழ விவசாயிகள் கோரிக்கை விடுத்துட்டு வர்றாங்க. இந்த மாம்பழ விவசாயிகள் சந்திக்கும் மற்றொரு பிரச்சனை என்னன்னு பார்த்தோம்னா காட்டு எருமையில் அட்டகாசம். காட்டு எருமையினால் வந்து இந்த பகுதி விவசாயிகள் ஆண்டு முழுவதும் கடும் இன்னலுக்கு உள்ளாகி வர்றாங்க. காட்டு எருமை பிரச்சனை வந்து போக்குவதற்கு ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பது இந்த மாம்பழ விவசாயிகள் கோரிக்கையாக உள்ளது. மற்றொரு புறம் பார்த்தோம்னா ஆண்டிப்பட்டி மற்றும் கம்பம் பகுதியில் வந்து அதிக அளவு திராட்சை விளைவிக்கப்படுகிறது. இங்கு விளைவிக்கப்படும் திராட்சைக்கு வந்து உரிய விலை கிடைக்காதனால திராட்சை விவசாயிகள் கடும் இன்னலுக்கு உள்ளாகி வராங்க. இதனால இந்த பகுதியில் வந்து திராட்சையிலிருந்து ஒயின் தயாரிக்கும் தொழிற்சாலை ஆரம்பிக்க வேண்டும் என்றும் திராட்சை விவசாயிகள் கோரிக்கை எடுத்துட்டு வராங்க. மற்றொரு புறம் பார்த்தோம்னா ஆண்டிப்பட்டியில் உள்ள நெசவாளர்கள், இந்த நெசவாளர்களுக்கு வந்து வாழ்க்கையில் ஒளியேற்றுவதற்காக கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு துவக்கப்பட்ட வைகை விசைத்தறி பூங்கா இன்னும் வந்து பயன்பாட்டுக்கு வரவில்லை. இதற்கான பல காரணங்கள் கூறப்பட்டாலும் இந்த பயன்பாட்டு கொண்டு வர முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் என்று நெசவாளர் ஒரு பக்கம் கோரிக்கை விடுத்துட்டு வந்தனர். மற்றொரு புறம் பார்த்தோம்னா தேனி மாவட்டத்தில் உள்ள மலைச்சாலைகள் அனைத்துமே வந்து வனத்துறையின் முட்டுக்கட்டையில் முடங்கியுள்ளது. குறிப்பா பார்த்தோம்னா மல்லப்புரம், கிழவன் கோயில், சாக்குளத்துமுட்டு ஆகிய 3 சாலைகள் வந்து வனத்துறையின் முட்டுக்கட்டையில் முடங்கியுள்ளது. இதனால் வந்து இந்த சாலையை பயன்படுத்த முடியாம இந்த பகுதி விவசாயிகள், பகுதி மக்கள் கடுமையாக பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க. இந்த பிரச்சனைகள் தான் தேனி மாவட்டத்துடைய வாக்கு நிர்ணயம் என்னும் சக்தியாக காணப்பட்டு வருகிறது.